வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி தயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணியை அடுப்பில் வச்சு சுட வச்சுருக்கேன். அதில் ஒரு 50 கிராம் அளவு சோயா சேர்த்துருக்கேன். இந்த சோயா இந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வர்றப்போ ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு பச்சை தண்ணியில் நல்லா 2-3 முறை கழுவி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 200 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 துண்டு, ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். உப்பு நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு. கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இது குழம்பு கெட்டி ஆகிறதுக்காக சேர்த்துறது, டேஸ்ட்டும் கொடுக்கும். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி கட்டாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது இந்த சோயாவை சேர்த்துக்கலாம். இது சுடுதண்ணிலேயே அரைப்பதம் வெந்திருக்கும். இருந்தாலும் இதில் நல்லா குழம்போட மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் தண்ணி கம்மியாக சேர்த்து கெட்டியாக கூட வச்சுக்கலாம். நாங்கள் தண்ணியாக சாப்பிடுவோங்கிறதுக்காக கம்மியாக வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான